அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் அகஸ்திசாய நமக. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், ஆன்மநேய அன்பர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சிறிதளவாக நம்ம விரிவாக பார்த்துட்ருக்கோம். பாகம் 2ல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சிறிதளவு பார்த்தோம். இப்போ பாகம் 3ல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பார்ப்போம். ஜீவர்கள் எல்லாருக்குமே ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஜீவராசிகள் எல்லாருக்குமே பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை, அதாவது நம்ம வள்ளல் பெருமான் ஜீவ வதையை தான் கொலைன்னு சொல்கிறாங்க. இந்தமாரி ஒரு துக்கம் ஏற்பட்டாலும், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வள்ளல் பெருமான் இது துக்கம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமானது, எந்த ஜீவராசியாலுமே பொறுத்துக்க முடியாது பசிங்கிறது. அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் துக்கம்னு சொல்கிறாங்க. இந்த துன்பத்தெல்லாம் பெற போகிறாங்க, இந்த துன்பத்தெல்லாம் பெற்றுட்ருக்காங்களே, இந்த துன்பப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஜீவனை பற்றி இன்னொரு ஜீவனுக்கு கவலைப்படும் போது இவங்களுக்கு ஒரு ஆன்ம உருக்கம் ஏற்படுது. அந்த ஆன்மா உருகுது. அதுதான் நம்ம வள்ளல் பெருமான் ஆன்ம உருக்கம்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்ம உருக்கம் தயவு இருந்தால் தான் அது வெளிப்படும். அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ம உருக்கம் இந்த துன்பப்படுறவங்களுக்கு தான் ஏற்படுது. இந்த துன்பப்படுறவங்களை பார்க்கறதுனால இந்த ஜீவனுக்கு ஏற்படுது சொல்கிறாங்க. ஜீவகாருண்யம் செய்கிறதுக்கு ஒரு உரிமை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஜீவகாருண்யம் செய்யணுன்னா எல்லாருக்குமே ஒரு உரிமை இருக்குது. அதுதான் சகோதரர் உரிமை. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு தனித்தன்மையாக இருக்கிற கடவுளோட இயற்கை உண்மை கடவுளோட எல்லா ஏக தேசத்துக்கும் சர்வ சக்தியுடைய கடவுள் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கடவுளால் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் தோன்றியிருக்கோம். கடவுளால் நம்ம உருவாக்கப்பட்டனால நம்ம எல்லாருமே ஒரு சகோதர சகோதரி தான். நம்ம வெளியில் இருக்கிறவங்களாம் மற்றவங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது, பிறன்னு பார்க்கக்கூடாது. நம்மளோட சகோதரி தான் பார்க்கணுங்கிறாங்க. இப்போ நமக்கு உடன் பிறந்த சகோதரிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ, இல்லை அந்த கஷ்டம்னு நமக்கு தெரிஞ்சாலோ நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை வராத அளவுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு எவ்வளவோ உதவி செய்யணும். அதே தான் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, உடன் பிறந்த சகோதரரை மட்டும் நீங்கள் அப்படி நினைக்காம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி நீங்கள் நினைக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனுமே நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். நம்ம சகோதரருக்கு ஒரு கவலை ஏற்பட்டுது, நம்ம சகோதரருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுக்குதான் சொல்லி தான் நீங்கள் அந்த துன்பத்தை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு பிறர்னு சொல்லி நினைக்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம சகோதரருக்கு பசி இருக்குது, நம்ம அதெல்லாம் ஜீவகாருண்யம் செய்யணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, உடன் பிறந்தவருக்கு மட்டும் உதவி செய்கிறதுங்கிறது பழைய ஆன்ம உரிமைங்கிறாங்க. ஏன்னா அது பழங்கற்காலத்துலேருந்தே இப்போ வரையும் உடன் பிறந்த சகோதரருக்கு ஏதோ ஆனால் மட்டும் நம்ம ஏதோ அந்த உதவி செய்யணும். ஆனால் அதுவாது பழங்கற்காலத்தில் உடன் பிறந்த சகோதரருக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் இப்போ இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் பெற்ற தாய் தந்தைக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி மட்டும் நம்ம அதாவது எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டோம். நமக்கு ஒரு தந்தை இருக்காங்களா, நமக்கு ஒரு தாய் இருக்காங்களா, நமக்கு ஒரு சகோதர சகோதரி இருக்காங்களான்னு கூட இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ்கிறோம். அப்படி இல்லாமல் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜீவகாருண்யம் செய்யணும். இப்போ ஜீவர்கள் எல்லாமே துக்கப்படும் போது சில பேர் அவங்க ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்திரர்களாக இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் சகோதர உரிமை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கடின சித்திரர்கள்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை தான் எல்லாரும் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரர்கள்னு சொல்கிறாங்க. கடின உள்ளத்தோடு நம்ம இருக்கோம். நம்மளோட ஆன்மா உருகவே இல்லை, அதாவது தயவு உள்ளத்தோடு இல்லை. அதனால நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா கடின சித்திரர்கள்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட சகோதரர் துக்கப்படுறாங்க, இல்லைன்னா அவங்க துன்பப்படுவாங்கன்னு தெரிஞ்சோம் சில பேர் ஜீவகாருண்யம் இல்லாமல் இருக்காங்களே. அது ஏன்னா அதாவது மெய்யறிவாக இருக்கிற ஆன்ம அறிவில்
நம்ம அதாவது அந்த ஆன்ம அறிவில் வந்து மாயா பிரபஞ்சம் வந்து நம்ம மறைச்சிடுது. அதாவது இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி எந்த ஒரு பொருள் வைத்தாலும் இதோட பிம்பம் அதில் பிரதிபலிக்கும். அதேமாரி தான் நம்மளோட மெய்யறிவு. அந்த மெய்யறிவு தான் ஒரு நம்மளோட மெய்யறிவு. நம்மளோட ஆன்ம உருக்கம் நம்ம ஜீவகாருண்யம் செய்கிறது தான் ஒரு கண்ணாடி பிம்பம், அதாவது என்ன பிரதிபலிக்கிறது. நம்ம இந்த மெய்யறிவு வேலை செய்கிறனால தான் ஒரு கண்ணாடி பிம்பமாக பிரதிபலித்து நம்ம எல்லோரும் ஜீவகாருண்யம் செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மெய்யறிவே மாயாவாலே இந்த ஆணவத்தோட அகமாவத்தோட இந்தமாரி எந்த ஒரு தயவு உள்ளமே இல்லாமல் இருக்கிறனால அந்த மெய்யறிவை இந்த ஒரு திரை மறைச்சிருது. அதனால நம்ம ஜீவகாருண்யம் செய்யாமல் இருக்கும். அதனால மெய்யறிவுங்கிற ஒரு கண்ணாடி வந்து பிரதிபலிக்காமல் இருக்குது. அதனால்தான் ஒரு சகோதர உரிமை இருந்தும் யாருமே ஜீவகாருண்யம் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வள்ளல் பெருமான். அதனால் தயவு உள்ள உடையவங்களும் ஜீவகாருண்யம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே எல்லா ஜீவனுமே நம்ம சகோதர சகோதரி தான் நினைத்து நம்ம ஜீவகாருண்யம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜீவர்களுக்கெல்லாம் பசி, தாகம், பயம் இதெல்லாம் இந்த துன்பங்கள்லாம் ஏற்படுது. அது நம்மளோட உடல் உள்ள உறுப்புகள், அதாவது நம்மளோட மனசாட்சின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தான் ஏற்படுதா இல்லை ஆன்மாவுக்கு அனுபவம் ஏற்படுதான்னு சொல்லி கேட்டிருக்கும் போது, அதாவது ஆன்மாவுக்கு அனுபவப்படுதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா நம்மளோட இது வந்து தூள தேகம் தான், துகள்களால் ஆனதுதான் நம்மளோட தேகம். அதனால அது தூள தேகம்னு சொல்கிறாங்க. இந்த தூள தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவுக்கு வந்து அறிவாக இருக்கிற மெய்யறிவு, இதை தவிர கரணம், இந்திரியம்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட உடல் உள்ள உறுப்புகள் அது எல்லாமே ஒரு தத்துவ சடங்கள் தான். அதாவது வந்து நமக்கு ஒரு தத்துவத்தை விளக்கி கொடுக்கும், நமக்கு ஒரு விளக்கத்தை விளக்கி கொடுக்கும். ஆனால் அது சடம் தான், அப்படியே தான் இருக்கும். நமக்கு ஒரு விளக்கத்தை தான் சொல்லி கொடுக்கும் தவிர நம்ம தான் அதை செயல்முறைப்படுத்தணும். இப்போ ஒரு துக்கங்களை ஒரு செம்மண் வந்து சந்தோஷமாக இருக்கு, ஒரு செம்மண் வந்து ஒரு துன்பமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதேமாரி தான் நம்மளோட மனமும். அந்த மனம் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்குது என்னோட மனம், இப்போ என் மனம் வந்து ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா செம்மண்ணால் கூட இந்த தேக வாழ்க்கைக்கு புற வாழ்க்கைக்கு ஒரு வீடு கட்ட முடியும். ஆனால் ஜீவகாருண்யம் செய்யக்கூடியக்கு ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் ஒரு கட்டி கொடுத்த வீடு தான் ஒரு சிறிய வீடு. அந்த சிறிய வீடை வைத்து தான் நம்ம எல்லாருக்குமே ஜீவகாருண்யம் செய்யணுங்கிறாங்க. இன்பத்துன்மை எதுவாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ளவங்க தான் அதை அனுபவிப்பாங்க, அதை வீட்டில் உள்ளவங்க தான் அதை அனுபவிப்பாங்க தவிர அந்த வீடை அனுபவிக்காது. அதேமாதிரி தான் நான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த ஒரு மெய்யறிவுங்கிறது ஒன்று வெளிப்படாமல் இருக்கிறனால தான் யாருமே ஜீவகாருண்யம் செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நம்ம இருக்கும் போது நம்மளோட கண்களில் தான் நீர் பெருகும் தவிர நமக்கு எய்த்தாப்புல இருக்கிற ஒரு கண்ணாடியில் எந்த ஒரு நீரும் வராது. ஏன்னா அது ஒரு உயிரற்ற பொருள். அதேமாரி தான் நான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, மனம் முதலிய அந்த கருவிகளுக்கு, இந்த கரண கருவிகளுக்கு தான், இந்த கரண கருவிகள்லாம் அனுபவிக்காது, எந்த ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்காது, நம்மளோட ஆன்மா தான் அனுபவிக்குங்கிறாங்க. இந்த ஆன்மா இருக்கிறதுனால தானே அது ஆன்மா உருக்கம் ஏற்படுறதுனால நம்ம தயவோடு ஜீவகாருண்யம் செய்யணும். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, நம்மளோட கரண கருவிகள்லாம் எதுவுமே அனுபவப்படாது, நம்ம ஆன்மாவுக்கு தான் எந்த ஒரு அனுபவமும் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் நம்ம ஆன்மாவுக்கு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சிறிதளவு பார்த்துட்டோம். பாகம் 4 நம்ம ஜீவகாருண்யத்தை பற்றி நம்ம இன்னும் சிறிதளவு பார்ப்போம். நான் சொல்வது சொல்பிலே இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தயவு சிவஜோதி கும்பகோணம்.